தமிழ்நாட்டு சங்க ஊதி விட்டாங்க. கலகட்டும் அசம்பிளி முதல்ல தேர்ந்து இவங்க ஆட்சி அமைச்சா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வேட்பாளர்களுடைய அறிவிப்புலாம் வந்து சுமார் 108 தொகுதிகளை விஜய் கைப்பற்றியுள்ளார். 78 தொகுதிகளை திமுக கூட்டணியும் 45 தொகுதிகளோ 48 தொகுதிகளோ அதிமுக கூட்டணியும் என்று தொங்கு சட்டமன்றமாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. யார கூட்டணியில சேர்க்கிறது? மரவெட்டின் 4 எம்எல்ஏ தான் வச்சுக்கிறாங்க. காங்கிரஸ் 5 எம்எல்ஏ தான் வச்சுக்கிறாங்க. பிரேமலதா 1 எம்எல்ஏ தான் வச்சிருக்காங்க. எல்லாம் டிப்டி சிஎம்ங்கிறாங்க. கூட்டணியில் எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. அமித்ஷாவினுடைய திருவிளையாடல் எந்த லெவலுக்கு இருக்கும், மோடி திருவிளையாடல் எந்த லெவலுக்கு இருக்குன்றது தெரியல. எல்லாம் தெரிஞ்சாலும் இதில் ஒரு பெரிய மகத்தான கௌரவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோத்தார் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய அழிவுக்கு ஆரம்பம். கொளத்தூர் தொகுதியில் என்ன செய்யலை, செஞ்சதெல்லாம் யாரும் தமிழ்நாட்டில் திமுக கட்சி செஞ்ச திட்டங்கள்லாம் யாரும் கேர் பண்ணல. நடிகர் என்ற பிரம்பம் ஒன்றுதான் குத்துன்னு குத்தி தள்ளிட்டாங்க, ஊதிட்டாங்க சங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடுக்கு விகில் ஊதல, சங்க ஊதிட்டாங்க. எல்லாம் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டுக்கு சங்க ஊதி விட்டாங்க. நல்லதுதான். இப்போ அவர் மந்திரி சபை அமைக்கிறதுல யாரோட கூட்டணி, யார் ஆதரவு, வெளியிருந்த ஆதரவா, உள்ள கூட்டணியா, இல்லை அந்த கட்சியிலேயே விஜய் கட்சியிலேயே சேர்ந்துடுறாங்களா, அதிமுகவினுடைய பிரம்மம் எப்படி அமைய போகுதுன்றது தெரியல. இதில் சட்டமன்றத்தில் தளபதி கௌரவமாக அவருடைய தகுதிக்கு ஏற்ப உட்காராம அவருக்கு ஈக்குவலான தகுதி கொண்ட அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சிட்டார் சேப்பாக்கம் தொகுதியில். அவருக்கு சப்போர்ட்டாக சேகர் பாபுன்னு எல்லாம் ஜெயிச்சு ஒரு வலுவான இது அசம்பிளியில் இருக்குது. கலகட்டும் அசம்பிளி முதல்ல தேர்ந்து இவங்க ஆட்சி அமைச்சா கலகட்டும் அசம்பிளி. இதுக்கு நடுப்புற பிஜேபியினுடைய கணக்கு, எனக்கு 2 கண்ணு போனாலும் உனக்கு ஒரு கண்ணு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய ஆட்சி அமைக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு ஒரு பிரமத்தை உருவாக்குவாங்க. 3 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துடுவாங்க. இந்த விஜய் ஆட்சியை கவுத்து கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க. கவர்னர் ஆட்சி கொண்டு வருவாங்க மிரட்டி மத்திய திமுக அரசாங்கம் எதுக்கெல்லாம் மக்கள் நலனுக்காக பாடுபட்டதோ அத்தனைக்கு எடப்பாடியோட அதிகமாக கையெழுத்து போட்டுருவாங்க தீர்மானத்தில். அவங்க கொண்டு வர தீர்மானம்லாம் தமிழக மக்கள் சங்க ஊதிட்டாங்க. தமிழ்நாடு மக்களுடைய கவலைக்கிடம். இதுக்கு நடுப்புற யார் ஆட்சி, யார் ஆதரவுள்ள ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றது தான் பெரிய பிம்பம். 2 வலுவான எதிர்கட்சிகள், திராவிட பாரம்பரிய கட்சிகள் திமுக அதிமுகவும் எதிரணியில் இருக்கு. இவங்க எந்த வகையில் சைல்டு பேருக்கு கொண்டு வருவாங்கன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம்.